அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் ஜெய் ஜினேந்திரா. எங்கள் ஆசான் கவிராசர் மகராசர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். யாப்பிலக்கண செம்மல் அவர், பந்தையில் பிறந்தவர், லண்டன் மண்ணில் வாழ்ந்து வருபவர். எங்களுக்கு யாப்பிலக்கணத்தை பயிற்றுவித்தும் புதுக்கவிதைகளுக்கு பல மேடைகள் அமைத்தும் தந்தவர். எங்களுக்கு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிப்பவர். எங்கள் ஆசானுக்கு நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஆசானே. அந்த வகையில் அமைந்த நல்லதோர் புதுக்கவிதை. நாள் 27 ஏப்ரல் 2026. கருப்பொருள்: இக்கால சமணம். சாதிவெறி பிடித்தவள் இல்லை நான், சாதிவெறி பிடித்தவள் இல்லை நான். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க உலக நன்மை வேண்டிடுவேன். எக்குலத்தில் சான்றோர் இருப்பின் அக்குலமே உயர்குலம். சமணம் சொல்லும் பொன்மொழி இதுவே யாவரும் அறிந்த கனிமொழி. அச்சமணத்தை காக்க ஆள் இல்லை, எதிர்கால சமணத்தை காக்க ஆள் இல்லை. சற்றே கவலை மனதை வருத்த கண்ணீர் விட்டு துரும்பானேன். என் செய்வேன் என் செய்வேன் சமணா சொல்லு என் செய்வேன். படித்த பிள்ளை பக்குவம் பெற்று அறத்தை காக்கும் என்றால் பல்லை இழித்து சொல்லு விட்டு பறந்து போக பாக்குது. பெத்த வயிறு பத்தி எரியுது. வரமாய் பெற்ற பிள்ளை எல்லாம் சாபக்கேடா ஆனதே. பிள்ளை மனம் கல்லாச்சி, பெத்த மனம் பித்தாச்சி. வயதில் வந்த மாற்றமே வழி தவறி போகுது. அம்மா சொன்னா கேட்காது, அப்பா சொன்னா கேட்காது, உறவு சொன்னா கேட்காது, ஆளு சொன்னா கேட்குமே. 4 நட்சத்திரம் பார்த்த கல்யாணம் நாசமா போகுது. அப்பா அம்மா தேடி கொடுக்கும் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது. தானா தேடும் வெளி வாழ்க்கை சமணத்திற்கே கேடானது. தானா தேடும் வெளி வாழ்க்கை சமணத்திற்கே கேடானது. எதிர்கால தூணாய் நின்று அறத்தை காக்கும் என்றால் தரமாய் சம்பவம் செய்து அசிங்கப்படுத்தும் கேடாய் மாறுது. இப்படியே போனால் எப்படித்தான் சமணம் காப்பது? சமணத்தின் கோட்பாடு மென்மையின் வெளிப்பாடு. ஆன்ம ரகசியம் சொல்லும் அழகான பாதை. பாதை தவறி போகிறாய், பயமாயிருக்கு பிள்ளையே. மனசெல்லாம் குமுறுது, கண்ணெல்லாம் கலங்குது. அறியா மனசு புரியவில்லை, எடுத்து சொன்னாலும் கேட்கவில்லை. பட்டு அறிந்து தெளியும் போது பயனில்லை கண்ணே, பட்டு அறிந்து தெளியும் போது பயனில்லை கண்ணே. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஊன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. அதனினும் அரிது ஜெயின குலத்தில் மானிடராய் பிறத்தல் அரிது. துர்லபமாய் பிறந்தாயே, தரம் தாழ்ந்து போகிறாயே. சந்தனத்தை பூசிக்கொண்டு சாக்கடையில் புரள்கிறாய். சமணத்திற்கே கிடைத்த சாபமா இது, சமணத்திற்கே கிடைத்த சாபமா இது. பன்றியின் இருப்பிடம்தான் உனக்கு லாபமா? மீண்டு வா என்று சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சாதிவெறி பிடித்தவள் இல்லை நான், சாதிவெறி பிடித்தவள் இல்லை நான். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க உலக நன்மை வேண்டிடுவேன். எக்குலத்தில் சான்றோர் இருப்பின் அக்குலமே உயர்குலம். சமணம் சொல்லும் பொன்மொழி இதுவே யாவரும் அறிந்த கனிமொழி. புரிந்து நடந்து கொள், பக்குவமாய் இருந்து கொள். சமணத்தை தூக்கிலிடாதே, சமணத்தை தூக்கிலிடாதே. சமணத்தை தூக்கி நிறுத்து கண்ணா, சமணத்தை தூக்கி நிறுத்து கண்ணே. இயற்றியவர் புலவர் ஜினபாரதி தங்கராஜ். நல்வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. சமயக் தரிசனம் ஜெய் ஜினேந்திரா. இருங்க இருங்க, எங்க போறீங்க? வீடியோவை பார்த்துட்டு அமைதியா போனா என்ன அர்த்தம்? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.